ஓம் சாந்தி 26/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த படிப்பு பதித்த நிலையிலிருந்து பாவனம் ஆக்குகிறது. நீங்கள் இதனை படிக்கவும் வேண்டும், படிப்பிக்கவும் வேண்டும். கேள்வி: உலகத்தில் எந்த ஒரு ஞானம் இருந்தாலும் கூட அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். பதில்: மாயாவின் ஞானம். இதன் மூலம் அழிவு ஏற்படுகிறது. சந்திரன் வரை செல்கிறார்கள். சந்திரன் வரை செல்வதற்குரிய இந்த ஞானம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் புது உலகம் மற்றும் பழைய உலகத்தினுடைய ஞானம் யாரிடத்திலும் இல்லை. அனைவரும் அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். அனைவரும் ஞான கண் இல்லாமல் குருடர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. ஞானம் நிறைந்த குழந்தைகளுக்கு தெரிகிறது, அவர்களுடைய மூளையில் அழிவுக்கான எண்ணம் உள்ளது. உங்களுடைய புத்தியில் ஸ்தாபனைக்கான எண்ணம் உள்ளது. தந்தை சொல்கிறாங்க, இப்போ நமக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கிடைச்சதுனால உலகத்தினுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, அவங்க மூளையில் எப்படி இருக்குது, இப்போ நம்முடைய எண்ணத்தில் நம்முடைய புத்தியில் எந்த மாதிரியான எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத தந்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அந்த பிரெயினில் என்ன இருக்குது அப்படின்னா அழிவிற்கான ஞானம் தான் இருக்குது. சந்திரன் வரைக்கும் போகிறாங்க, அதுக்கு ஆராய்ச்சியும் பண்ணுறாங்க. அது எல்லாமே விஞ்ஞானத்தினுடைய பகட்டு. இருந்தாலும் அது அழிவிற்கான எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுடைய புத்தியில் ஸ்தாபனைக்குரிய எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தந்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓம் சாந்தி. பாபா இந்த சரீரத்தின் மூலம் புரிய வைக்கிறார். இதனை உடல் என்று சொல்லப்படுகிறது. இந்த உடலுக்குள் இவருடைய ஆத்மாவும் இருக்கிறது. நானும் இவருக்குள் அமர்ந்துள்ளேன். அதாவது பிரம்மாவினுடைய உடல், பிரம்மாவினுடைய ஆத்மாவும் இருக்குது, பிரம்மா தந்தையினுடைய ஆத்மாவும் இருக்குது. அதே நேரத்தில் சிவபாபாவும் சொல்கிறாங்க, நானும் இவருக்குள்ளே அமர்ந்துள்ளேன் அப்படின்னு. முதலில் இதில் உறுதியாக இருக்க வேண்டும். இவர் மூத்த சகோதரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த நம்பிக்கை குழந்தைகளுக்கு மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த நிச்சயத்தோடு சிந்தனையும் செய்ய வேண்டும். சிந்திப்பது கூட இந்த ஒரு நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் தான் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு தந்தை இன்னைக்கு முரளியில் சொல்லிட்டு இருக்காங்க. யாருடைய உடலுக்குள் தந்தை வந்துள்ளாரோ அந்த தந்தை சுயம் சொல்கிறார், நான் இவருடைய பல பிறவி கடந்து கடைசி பிறவியில்தான் வருகிறேன் என்று. அனைத்து சாஸ்திரங்களின் முதன்மையானது சிரோன்மணி கீதா ஞானம்தான் என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமதம் என்றால் உயர்ந்த வழி. ஒரு பகவான் வழிதான் உயர்ந்த வழி. இந்த உயர்ந்த வழி மூலம்தான் நீங்கள் தேவதையாக ஆகிறீர்கள். நீங்கள் தாழ்ந்த நிலையில் சென்று பதித்தமாகும் பொழுது நான் வருகிறேன் என்று தந்தையே கூறுகிறார். மனித நிலையிலிருந்து தேவதை ஆகுவதன் அர்த்தமும் புரிந்து கொள்ள வேண்டும். விகார மனிதர்களை நிர்விகார தேவதையாக மாற்றுவதற்கு தந்தை வருகிறார். சத்தியுகத்திலும் மனிதர்கள்தான் இருக்கிறார்கள், ஆனால் தெய்வீக குணம் உடையவர்கள். இப்பொழுது கலியுகத்தில் அனைவரும் அசுர குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். முழு உலகமும் மனித உலகம்தான். ஆனால் இதுவோ ஈஸ்வரிய புத்தி மற்றும் அதுவோ அசுர புத்தி. அதாவது தந்தை சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு புத்தியில் எப்படியாப்பட்ட புத்தி இருக்குன்னா ஈஸ்வரிய புத்தி. அதனால் தெய்வீக குணம் உடையவர்களாக ஆகணும். அந்த தெய்வீக குணம் உடையவர்கள் தான் தேவதைகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இப்போது கலியுகத்தில் எல்லாருடைய புத்தி எப்படி இருக்குன்னா அசுர புத்தியாக இருக்குது. மற்றபடி இந்த முழு உலகத்துலேயும் மனித உலகம்தான், மனிதர்கள் தான் வாழ்ந்தாங்க. புத்தியில் வேறுபாடு இருக்குது, குணங்களில் வேறுபாடு இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கு ஞானம், அங்கு பக்தி. ஞானம் பக்தி வேறு வேறு ஆகும். பக்தியின் புஸ்தகங்கள் நிறைய உள்ளது. ஞானத்தின் புஸ்தகம் ஒன்றே ஒன்றுதான்.
ஒரு ஞானக்கடலின் புஸ்தகம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஞானக்கடல்னு சொல்கிறது ஒருத்தர் தான், அப்போ அவர் சொல்கிற புஸ்தகம் கூட ஒன்று தான், அதாவது நூல் அப்படின்னு சொல்லலாம். எந்த தர்மம் ஸ்தாபனை ஆகிறதோ அதற்கு புஸ்தகம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதற்கு தான் புனித நூல் என்று சொல்லப்படுகிறது. அந்தந்த தர்மத்தில் அந்தந்த சாஸ்திரம்னு இருக்கும் இல்லையா, அதை தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. முதலில் புனித நூல் கீதையாகும். முதலில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம்தான், இந்து தர்மம் அல்ல. கீதையின் மூலம் இந்து தர்மம் ஸ்தாபனை ஆகிறது என்று மனிதர்கள் புரிந்துள்ளார்கள். கீதையின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்தார் என்கின்றனர். எப்பொழுது கொடுத்தார் என்றார், பரம்பரையாக என்பார்கள். சிவ பகவான் வாக்கு என்பது வேறு எந்த சாஸ்திரத்திலும் இல்லை, இந்த கீதையில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தந்தை சொல்றார். பகவான் வாக்கு அப்படிங்கிறது. இந்த கீதை ஞானம் மூலம்தான் மனிதர்கள் தேவதையாக ஆகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை அதை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த கீதா ஞானத்தை இப்பொழுது தந்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதற்குத்தான் பழமை வாய்ந்த ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாதான் சரீரத்தின் மூலம் சொல்லுகிறது பரம்பிதா என்று. எவ்வளவு சகஜமான விஷயம்! இதற்கு அப்பா ஆஸ்தியின் படிப்பு என்று சொல்லப்படுகிறது. யார் படிப்பிக்கிறார்கள்? கீதையினுடைய ஞானத்தை யார் சொன்னார்கள்? ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் என்று சொல்ல முடியாது. அவரோ தேகதாரி, கிரீடதாரி. சிவன் நிராகாரமானவர். அவர் மீது எந்த ஒரு கிரீடமும் இல்லை. சிவத்தந்தை நிராகாரமாக இருக்கிறாரு. தேகம் இருந்தால் தானே கிரீடம் இருக்கும். மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான்னு சொல்ல முடியாது. அவர் தேகதாரி, அவர் கிரீடதாரின்றாரு பாபா. தந்தையோ ஞானக்கடல் ஆவார். தந்தைதான் சைத்தன்ய விதை வடிவம். நீங்களும் சைத்தன்யமானவர்கள். முழு மரத்தின் முதல், இடை, கடைசியை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் தோட்டக்காரர் அல்ல. ஆனால் விதை எப்படி போடப்படுகிறது, அதிலிருந்து எப்படி மரம் வருகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கல்ப மரத்தை பற்றி தந்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சைத்தன்ய விதை வடிவமாக தந்தை இருக்கிறாரு. இந்த மரத்தினுடைய சைத்தன்ய விதை வடிவம் தந்தை. இப்போது உங்களுக்கு அந்த ஞானத்தை அளித்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றபடி தோட்டக்காரர்லாம் நீங்கள் கிடையாது. இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உலகியல் மரமே ஜடமானது, இதுவோ சைத்தன்யமானது. ஆத்மாவை சைத்தன்யம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஆத்மாவினுள் ஞானம் உள்ளது. வேறு எந்த ஆத்மாக்குள்ளும் ஞானம் இருக்க முடியாது. ஏன்னா தந்தை நமக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் உங்களுடைய ஆத்மாக்குள்ளே தான் இவ்வளோ ஒரு உயர்ந்த ஞானம் இருக்குது. வேறு எந்த ஆத்மாக்குள்ளேயும் அந்த மாதிரி ஞானம் இருக்க முடியாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. தந்தை சைத்தன்ய விதை வடிவமானவர். இது சைத்தன்ய படைப்புகளாகும். உலகியல் மரங்கள் அனைத்திலும் ஜட விதையாகும். ஜட விதையில் ஏதாவது ஞானம் இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது. இவரோ சைத்தன்ய விதை வடிவம். அவருக்குள் முழு சிருஷ்டியின் ஞானம் உள்ளது. அந்த ஜட விதைக்குள்ளே இருந்தாலும் அதை சொல்ல முடியாது. ஆனால் இவர் சைத்தன்யமான விதை வடிவமாக இருக்கிறாரு தந்தை. அதனால் இந்த சிருஷ்டியை பற்றிய ஞானம் அவருக்குள்ளே நிறையாவே இருக்குது. இப்பொழுது நீங்கள் தேவதையாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். முக்கியமான விஷயம், நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இவர்களை போன்று ஆக வேண்டும். படங்களும் உள்ளது. தந்தை லட்சுமி நாராயணர் படத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படங்கள் இல்லை என்றால் புத்தியில் ஞானம் எப்படி வரும்? இந்த படங்கள் அனைத்தும் மிகவும் வேலைக்கு உதவக்கூடியதாக உள்ளது. பக்தி மார்க்கத்தில் இது போன்ற சித்திரங்களை வைத்து பூஜை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு லட்சுமி நாராயணருடைய படத்தை வச்சு அவங்க பூஜை தான் பண்ணுவாங்க. ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு இந்த படங்களினால் இவர்களை போன்று ஆக வேண்டும் என்கிற ஞானம் உள்ளது. ஆனால் இங்கேயோ இந்த ஞான மார்க்கத்திலோ உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த உடனே நாம் இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற நாலேஜ் புத்தியில் இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க.
பாரதத்தில் குறிப்பாக குமாரிகளுக்கு எவ்வளவு மரியாதை செய்கிறார்கள், குமாரர்களுக்கு அவ்வளவாக இல்லை. ஆண்களை விட அதிகமாக பெண்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த சமயத்தில் ஞான அமிர்தம் முதலில் பெண்களுக்கு கிடைக்கிறது. எல்லாமே முழு கல்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சமயத்தினுடைய நினைவு சின்னம்தான் சொல்லியிருக்காங்க தந்தை. அப்போ அதுபோல் ஞான அமிர்தம் கூட பெண்களுக்கு தான் இங்கே முதல்ல கிடைக்கிது. இதனால தான் அங்கே உலகத்தில் கூட ஆண்களை விட பெண்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்கிறார். இந்த பிரம்மா பாபா ஞானத்தினுடைய பெரிய நதி எனவும் புரிந்துள்ளீர்கள். பிரம்மபுத்திர நதி அனைத்தையும் விட பெரிய நதியாகும். அது கல்கத்தாவில் கடலோடு கலக்கிறது. திருவிழா மேளாக்களிலும் அங்கு நடக்கிறது. ஆனால் இது ஆத்மாக்கள் பரமாத்மாவின் சந்திப்பு என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த திருவிழா மேளாக்களுக்கெல்லாம் போவாங்க, திருவிழா கொண்டாடிட்டு வந்துடுவாங்க. மற்றபடி ஏன் இந்த திருவிழா கொண்டாடுறோம் அப்படிங்கிறது அவங்க ஸ்தூல ரீதியில் தெரிஞ்சிருக்காங்க. கடலோடு அந்த நதிகள்லாம் நதி சந்திக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய நாம் பரமாத்மா கூட இப்போ இந்த சமயத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அதுவோ தண்ணீரின் நதியாகும். அதற்கு பெயர் பிரம்மபுத்திர நதி என்று வைத்துள்ளார்கள். தண்ணி தான், அதுக்கு பிரம்மபுத்திர நதின்னு பேர் வச்சுருக்காங்க. அவர்கள் பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள். ஆகையால் பிரம்மபுத்திர நதியை தூய்மையானது என்று புரிந்துள்ளார்கள். உண்மையில் கங்கை நீரையும் பதித்த பாவனி என சொல்ல முடியாது. உண்மையில் கங்கை நீரையும் பதித்த பாவனி என சொல்ல முடியாது. இங்கு கடல் மற்றும் பிரம்மா நதியின் சந்திப்பு ஆகும். கடல் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஞான கடல் பரமாத்மா. இந்த பிரம்மா புத்திர நதிங்கிறவர் இந்த பிரம்மா பாபா தான். இந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு இப்போ இருக்கிறதுனால தான் பக்தியில் அது போல் திருவிழா நினைவு சின்னமாக கொண்டாடுறாங்க. மனிதர்கள் சாஸ்திரங்கள் போன்றவைகளை பரம்பரையாக வந்து கொண்டுள்ளது என புரிந்துள்ளனர். இதற்கு அஞ்ஞான இருள் என சொல்லப்படுகிறது. நான் பரம்பரையெல்லாம் கிடையாது, அரை கல்பந்தான் சாஸ்திரங்கள் வருது இல்லையா? இப்பொழுது உங்களுக்கு தந்தை படிப்பிக்கிறார். இதனால் நீங்கள் வெளிச்சத்தில் வந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் தூய்மையான இல்லற மார்க்கமாக இருக்கும். கலியுகத்தில் அனைவரும் அசுத்தமான இல்லறமாக உள்ளது. இதுவும் டிராமா தான். துறவற மார்க்கம் சன்னியாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் காட்டில் சென்று வசிக்கிறார்கள். அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். வசிப்பதோ இந்த பழைய உலகத்தில்தான். இப்பொழுது நீங்கள் புது உலகத்திற்கு செல்கிறீர்கள். அதாவது சன்னியாசிகள் ஒரு வீட்டை திறந்து காட்டுக்கு போனாலும் துறவற மார்க்கமாக இருந்தாலும் எங்கே தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த பழைய உலகத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் புது உலகத்துக்கு போகிறீங்க இந்த சந்நியாசத்தால். உங்களுக்கு தந்தை மூலம் ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. இதனால் நீங்கள் எவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். இதைவிட அதிகமான ஞானம் வேறு எதுவுமே இல்லை. உலகத்தினுடையது மாயாவினுடைய ஞானம். அதன் மூலம் அழிவுதான் ஏற்படுகிறது. அவர்கள் சந்திரன் வரை சென்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இவை அனைத்துமே மாயாவினுடைய பகட்டாகும். அதிகமாக ஷோ செய்கிறார்கள், அதாவது பகட்டை காட்டுகிறார்கள். அவர்களுடைய மூளையில் அழிவிற்கான எண்ணங்கள் தான் உள்ளது. விதவிதமாக உருவாக்குகிறார்கள். இதன் மூலம் அழிவு ஏற்படுகிறது என்பதை உருவாக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்தும் இருக்கிறது. ஒத்திகை பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். நம்மெல்லாம் கண்டுபிடிக்கிறது அழிவுக்கு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். அதை போட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். ஒத்திகை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். 2 பூனைகள் சண்டையிட்டு கொண்டுள்ளது. வெண்ணெய் 3ஆம் நபர் சாப்பிட்டு விடுகிறார் என்பது சொல்லப்பட்டுள்ளது.
கதை என்னவோ சிறியதுதான், ஆனால் விளையாட்டு எவ்வளவு பெரியதாக உள்ளது. அதாவது பாபா சொல்கிறாங்க, தந்தை சொல்கிறாங்க, 2 பூனை நாடு நம்ம ஆளணும், உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அது கதை வடிவத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கதை என்னவோ சின்னதாக தான் சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் விளையாட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. 5000 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் உலகத்தை ஜெயிக்கக்கூடியவங்க யார், ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு சுலபமாக்கி புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தங்க பாத்திரமாகி விடுவீர்கள், தாரணையும் உங்களுக்கு நன்றாக ஏற்படும். நினைவு யாத்திரை மூலம்தான் பாவங்கள் அழியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் காலை வணக்கம், நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை இந்த தாதாவிற்குள் பிரவேசம் செய்து மனிதர்களை தேவதைகளாக, விகாரிகளை நிர்விகாரிகளாக ஆக்குவதற்கு இந்த கீதையின் ஞானத்தை கொடுத்து கொண்டு உள்ளார். இந்த நிச்சயத்தோடு சிந்தனை செய்யுங்கள். ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்த குணவானாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், நினைவு யாத்திரையின் மூலம் புத்தியை தங்க பாத்திரம் ஆக்க வேண்டும். ஞானம் புத்தியில் சதா இருக்க வேண்டும். அதற்கு முரளியை அவசியம் படிக்கவும் மற்றும் கேட்கவும் வேண்டும். வரதானம், தன்னுடைய பொசிஷனின் நினைவு மூலம் மாயா மீது வெற்றி பெறக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். எவ்வாறு உலகத்தில் பொசிஷன் இருப்பவர்கள் தன்னுடைய பதவியை ஒருபொழுதும் மறப்பதில்லையோ, அவ்வாறு தங்களுடைய பதவி மாஸ்டர் சர்வசக்திவான். இதை எப்பொழுதும் நினைவில் வைக்கவும் மற்றும் தினந்தோறும் அமிர்த வேளையில் இந்த நினைவை வெளிக்கொண்டு வாருங்கள். அப்பொழுது நிரந்தர யோகி ஆக முடியும். முழு நாளிலும் அதனுடைய சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதிகாலையில் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அந்த பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய உதவி உங்களுக்கு நாள் முழுவதும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. பிறகு மாஸ்டர் சர்வசக்திவான் முன்னால் மாயா வர முடியாது. எப்பொழுது நீங்கள் தன்னுடைய நினைவின் உயர்ந்த நிலையில் இருப்பீர்களோ அப்பொழுது மாயா எறும்புகளை வெல்வது சுலபமாகிவிடும். ஸ்லோகன், ஆத்மா என்கிற புருஷரை உயர்ந்ததாக ஆக்கக்கூடியவர்கள்தான் உண்மையான முயற்சியாளர்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை. உயர்ந்த கருமத்தின் அடையாளம் தானும் திருப்தியாக இருப்பது, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது. நான் உயர்ந்த செயல் செய்கிறேன், அதனுடைய அடையாளத்தை தந்தை சொல்கிறாங்க. நாமளும் திருப்தியாக இருப்போம், மற்றவர்களையும் திருப்தியாக வச்சுருப்போம். நம்ம மூலமாக அவங்களும் திருப்தியாக இருப்பாங்க. நான் திருப்தியாக இருக்கிறேன், மற்றவர்கள் திருப்தியாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்பதெல்லாம் கிடையாது. யோகி வாழ்க்கை வாழக்கூடியவர்களின் பிரபாவம், அதாவது தாக்கம் மற்றவர் மீதும் ஏற்படும். ஒருவேளை ஒருவர் தானும் அதிருப்தியாக இருக்கிறார்கள், அதன் மூலமாக மற்றவர்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்றால் யோக யுக்தர்கள் ஆகுவதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. நானும் என்
சுமைகள்